வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 292 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களில் பல்வேறு நிகழ்வுகள் அரசியல் ரீதியாக பாலஸ்தீனை சுற்றி நிகழ்ந்துள்ளது. அது மிகவும் முக்கியமாக கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. அதை பற்றி தான் நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்ப இந்த காசால நடக்கிற போர் அப்படின்றது வந்து இந்த மக்களை இங்கேயும் அங்கேயும் அலைக்கழிக்கிறதுன்றது மிக கொடுமையானதா திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. அது நெறைய தடவ நம்ம பேசிட்டோம். இப்ப கான்யூனிஸ்ட்ல இருந்து உள்ள போங்க அப்படின்றாங்க. உள்ளுக்குள்ள வடக்கு நோக்கி போங்கன்றாங்க. வடக்குல இருந்து திருப்பி தெற்கு நோக்கி போங்கன்னு சொல்றாங்க. இது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அ ஒரு 3 விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நடந்திருக்கு. 3 விஷயங்கள வந்து அந்த பாலஸ்தீன சுத்தி தான் நடந்திருக்கு. ஒண்ணு வந்து நம்ம ஏற்கனவே அதுல டெலிகிராம்ல எழுதியிருந்த மாரி, பீஜிங் டிக்ளரேஷன்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. அதாவது வந்து பாலஸ்தீன ஏற்கனவே நெறைய பேசியிருக்கோம். சைனாவும், ரஷ்யாவும் சேர்ந்து பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை இணைச்சு ஒண்ணா ஒரு அ ஒரே யூனிட்டியா கொண்டு வர்றது அப்படின்னு ஒண்ணு. 2வது இன்னொன்னு வந்து முக்கியமானதா பார்க்க வேண்டியது, கடந்த 10, 12 வருஷங்களா நடந்துகிட்டு இருந்த சிரியா, துருக்கி இடையிலான அந்த போர், அந்த இத தொடர்ந்து அவங்க கைப்பற்றி வச்சிருக்கிற இடம், இதெல்லாம் நடந்து, ஈராக்கும், ரஷ்யாவும் சேர்ந்து நடத்தின பேச்சுவார்த்தையில, அடுத்த மாசம் வந்து துருக்கி அதிபர் எர்டோகனும், சிரிய அதிபர் அசாத்தும் மீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மாஸ்கோல மீட் பண்ணாங்கன்னு ஒண்ணு. இது 2. 3வதா வந்து இன்னொன்னு, ஏமன் உள்ளுக்குள்ள வந்து அன்சருல்லாவுக்கும், சவுதியோட ஆதரவு இதுல வந்து பேரளவுல ஒரு அந்த கிழக்கு ஏமன்ல இருக்கக்கூடிய ஒரு பிஎல்சின்னு சொல்லக்கூடிய பிரசிடென்சியல் லீடர்ஷிப் கவுன்சில் அப்படின்ற இதுக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் நடந்திருக்கு நேத்து. அதுல வந்து நெறைய ஒரு பங்கு பேங்க்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்த சால்வ் பண்றது, விமான போக்குவரத்து சேவை இதெல்லாம் மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட். இந்த 3 அக்ரிமெண்ட்டும் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்த உண்டாக்குச்சு. ஜஸ்ட் ஒரு 3 டேஸ்ல இவ்ளோ சேஞ்சஸ் டக டக டகன்னு நடந்திருக்கு. இது எதுலயுமே வந்து அமெரிக்காவ முடிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாம் தூரமா வச்சுட்டாங்க. அ இந்த இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து நீங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருந்த மாதிரி, இந்த ஒரு வெதர் மாறுது, இது காலநிலை மாறுது. மிடில் மேற்காசியால அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் என்ன நடந்திருக்கு? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பீஜிங் டிக்ளரேஷன். பீஜிங் டிக்ளரேஷன் வந்து நேத்து 17 அமைப்புகள், பாலஸ்தீன்ல இருக்கிற 17 அமைப்புகள் இணைந்து அ அவங்களுக்கான அந்த ரீகன்சிலியேஷன், அதாவது ஏற்கனவே இருந்த அ பிரச்சனைகளினுடைய அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை. அது எல்லாத்தையும் மறந்து, மன்னிச்சு திரும்ப வந்து இணைந்து இயங்குறது அப்படிங்கிற பின்னணியில, அந்த அமைப்புகளுக்கு இடையிலான உறவுகள மேம்படுத்துறதுக்கான முயற்சிங்கிறது தொடர்ந்து இடம்பெற்றுச்சு. அது மாஸ்கோல ஏற்கனவே எல்லா தலைவர்களும் சந்திச்சு பேசுனாங்க. அத முறிக்கிறதுக்கான முயற்சியில ஃபத்தா அமைப்பினுடைய பிஏ வந்து ஈடுபட்டிருந்தது. அதையும் நம்ம பல வீடியோக்கள்ல பேசியிருந்தோம். இதெல்லாம் உடைக்கிறதுக்கான நடவடிக்கையில ஈடுபடுது அப்படின்னு சொல்லிட்டு பிஏ. அது அமெரிக்காவுடைய ஒரு டூலா வந்து இயங்கிக்கிட்டு இருந்தது. இப்போ இப்போ வந்து அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை வந்து இடம்பெற்று, அது கிட்டத்தட்ட ஒரு டிக்ளரேஷன் அளவுக்கு வந்திருக்கு. பீஜிங் டிக்ளரேஷன் அளவுக்கு வந்திருக்கு. அடுத்தடுத்து இது முதற்கட்ட பேச்சுவார்த்தையினுடைய முடிவுல அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமைக்கு வந்திருக்காங்க. என்னன்னா, ஒரு யுனிட்டரி அ அ ஃபிராக்ஷன்ஸா எல்லாருமா இணைந்து இந்த போர நிறுத்துறதுக்காக வந்து செயல்படுறது, 1. அடுத்து போருக்கு பின்னான காசாவினுடைய பொலிட்டிக்ஸ் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு புரிந்துணர்வுங்கிறது 2 பேருக்குள்ள ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்ப இந்த 17 அமைப்புகள் இணைந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள வந்து ஒற்றுமைங்கிறது இந்த காசாவினுடைய போருக்கு பின்னான காசாவுடைய அ இத வந்து எப்படி ஹேண்டில் பண்றது? எப்படி வந்து நிர்வகிக்கிறது? எப்படி இந்த மீள் கட்டுமானங்கள வந்து பண்றது? சர்வதேச அரங்குல எப்படி பிரச்சனைகள வந்து அணுகுறது? இது எல்லாத்துலயும் வந்து ஒற்றுமையான ஒரு முடிவு எடுக்க நோக்கி நகர்ந்திருக்காங்க. இந்த 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 கோரிக்கைங்கிறது, இந்த போர ஆரம்பிச்ச உடனே ஹமாஸ் தரப்புல இருந்து வச்சிருந்தாங்க. ஒரு நேஷனல் யூனிட்டி கவர்ன்மெண்ட்ட வந்து உருவாக்குறதுக்கான நேரம் வந்திருக்கு. இந்த போர நிறுத்துறதுக்கு இம்மீடியட்டா நமக்குள்ள வந்து இருக்கிற பிளவுகள வந்து தீர்வு கொண்டு வந்து வி ஹேவ் டூ
நம்ம வந்து பேச்சுவார்த்தைக்கு போகணும். நம்ம எல்லாருமே இணைந்து இந்த போரை வந்து அணுகணும் அப்படிங்கிறது ஹமாஸினுடைய கோரிக்கையா இருந்துச்சு. ஆனா ஃபத்தா அமைப்பு அதுக்கு அப்போ ஒத்துக்கல. ஃபத்தா அமைப்பு பல்வேறு தளங்கள்ல, பல்வேறு இடங்கள்ல ஃபத்தா அமைப்புக்கான கோரிக்கை வந்து தொடர்ந்து வந்து இவங்க குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபத்தா அமைப்பு இந்த போர்ல நேரடியா சம்மந்தப்படணும். நேரடியா பாலஸ்தீனியர்களுடைய பாதுகாப்புக்காக உங்களுடைய துப்பாக்கிகளையும் நீங்க ஏந்தணும். நீங்க வெளியில வாங்க. இதுக்கு மேலயும் வந்து பொறுமை காக்காதீங்க. இந்த மக்கள் மிகப்பெரிய இனப்படுகொலை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலயும் வந்து நீங்க பொறுமை காக்காதீங்க. நீங்க வந்து உங்களுடைய பிணக்குகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, இது வந்து பாலஸ்தீன மக்களுக்கான பிரச்சனையா நீங்க இத அணுகுறதுக்காக உங்களுடைய தோட்டாக்கள வெளியில எடுங்க. அப்படின்னு சொல்லி பல்வேறு இடங்கள்ல தொடர்ந்து கோரிக்கை எழுப்பிக்கிட்டே இருந்துச்சு ஹமாஸ் அமைப்பு. ஆனா ஃபத்தா அமைப்பு அதுக்கு நேர்மாறா நடந்துச்சு. ரொம்ப அ காட்டிக் குடுக்கும் பணிகள்ல ஈடுபட்டுச்சு. துரோக வேலைகள்ல ஈடுபட்டுச்சு. அதுக்கு காரணம் அவங்களுடைய பொலிட்டிக்கல் தலைவரா இருக்கிற முகமது அப்பாஸ். முகமது அப்பாஸ் பெரிய அளவுக்கு தன்னுடைய அதிகாரத்த கையில வச்சுக்கணுங்கிறதுக்காக அமெரிக்க, மேற்குலக நாடுகளுடைய கைப்பாவையா இயங்குனாரு. ஆ பாலஸ்தீனிய மக்கள், பாலஸ்தீனிய விடுதலைக்காக ஆயுதம் தாங்கிய போராட்டத்துல ஈடுபடுறவங்களுக்கு எதிரா இயங்குனாரு. பல்வேறு அடக்குமுறைகள்ல இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடைய ராணுவத்து கூட இணைந்து அந்த அமைப்பு வந்து செயல்பட்டுச்சு. பாலஸ்தீன் அத்தாரிட்டியோட போலீஸ் ஃபோர்ஸ், செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாமே வந்து பல ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுடைய தலைவர்கள வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, கொலை பண்ணாங்க, அசாசினேட் பண்ணாங்க. பல்வேறு நடவடிக்கைகள்ல இஸ்ரேல் அரசாங்கத்தோட இணைந்து வந்து செயல்பட்டாங்க. ஸோ, இப்ப இதெல்லாம் வந்து அவங்க இந்த அமைதி பேச்சுவார்த்தை, இந்த ரீகன்சிலியேஷன் முயற்சிகள வந்து முறிக்கிறதுக்கான வேலையில தொடர்ந்து ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே வந்து மீண்டும் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளான உறவுகள வந்து ஏற்படுத்தணும். எல்லாருமா இணைந்து இந்த நாட்டினுடைய எதிர்காலத்த தீர்மானிக்க வேண்டிய இடத்துக்கு போகணும். அப்படிங்கிறத வந்து ஒத்துக்கிட்டதா, சைனாவுடைய மீடியேஷன்ல நடந்த கூட்டத்தின் மூலமா வந்து அவங்க ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்க. அந்த ஒப்பந்தம் வந்து பீஜிங் டிக்ளரேஷன். ஸோ இதுல இப்ப என்ன மாற்றம் நடந்தது? ஏன் வந்து முகமது அப்பாஸ் வந்து ஒத்துக்கிட்டாரு? அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா பல்வேறு இடங்கள்ல முகமது அப்பாஸ் வந்து இத ஒத்துக்கிட்டவே இல்ல. ஆரம்பத்திலிருந்து ஹமாஸ் அமைப்பு இந்த கோரிக்கைய வச்சதிலிருந்து முகமது அப்பாஸ் வந்து இத நிராகரிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. தொடர்ந்து வந்து ஹமாஸ் மீது குற்றச்சாட்டுகள வச்சுக்கிட்டே இருந்தாரு. இந்த போருக்கான காரணம் ஐடிஎஃப் கிடையாது, ஹமாஸ் தான் காரணம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவருடைய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து ஒரு காட்டிக் குடுப்பு நடவடிக்கைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாரு அப்பாஸ். இப்போ இந்த போருக்கு பின்னான தீர்வு திட்டம், போருக்கு பின்னாக காசாவ வந்து யாரு அ அ அட்மினிஸ்டர் பண்றது? ஏன்னா ஹமாஸ் வந்து அனுமதிக்க முடியாது. இனிமே ஹமாஸ் வந்து இந்த பகுதியில அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இஸ்ரேல் மேற்கத்திய தரப்புகளுடைய வாதம்ங்கிறது, இந்த போருக்கு பின்னான தீர்வு திட்டம் என்ன? இத வந்து எப்படி அணுகப் போறோம்? காசா வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? அப்படிங்கிறதுல மிகப்பெரிய குளறுபடிகள் வந்து அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதனுடைய வெளிப்பாடு அ இஸ்ரேலுக்குள்ள ராணுவ அமைச்சருக்கும், பிரதம அமைச்சருக்கும் வந்து மிகப்பெரிய முரண்பாடுகள் உருவானுச்சு. வெளிப்படையாவே வந்து பப்ளிக் ஃபோரம்ல வந்து பேசும்போது, காசா போருக்கு பின்னான தீர்வு திட்டம்ங்கிறது எதுவுமே நெத்தன்யாகு கிட்ட இல்ல. அது வந்து அப்படி வந்து நம்ம அந்த போர வந்து நடத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, கலாண்ட் வந்து வெளிப்படையா பேசியிருந்தாரு. அது வந்து இவங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த முரண்பாட்டினுடைய கூர்மைய வந்து வெளிப்படுத்துனுச்சு சர்வதேச அரங்குல. இதே தான் இதே பிரச்சனை தான் ராணுவ தரப்புக்கும் நெத்தன்யாகுவுக்கும் ஏற்பட்ட முரண்பாட்டுக்கு பின்னணியும் கூட. ஏன்னா நெத்தன்யாகு இந்த போருக்கு பின்னான தீர்வு திட்டம் என்னங்கிறத இன்னும் வெளிப்படையா பேசவே இல்ல. அப்படி ஒரு திட்டமிடலே அவர் பண்ணல. அதற்காக வந்து அ அது வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இந்த போர வந்து தொடர்ந்து நடத்தவே முடியாது. தீர்வு திட்டம் இல்லாம வந்து போர வந்து நம்ம அணுக முடியாது. அப்படிங்கிற இடத்துல தான் அவருக்கும் ராணுவ தரப்புக்கும் மிகப்பெரிய முரண்பாடுகள் உருவானுச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க நேரடியா ராணுவ ராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வெளிப்படையாவே பேசினாரு. நெத்தன்யாகு அ திட்டமிடல்ங்கிறது சரியில்ல. காசாங்கிறது அதாவது ஹமாஸ்ங்கிறது அழிக்க முடியாத அமைப்பு. அது ஒரு ஐடியாலஜி. நம்மளால அழிக்க முடியாது.
இன்னும் எத்தனை ஆண்டுகள் போர் நடந்ததுனாலும் ஹமாஸ் வந்து அழிக்க முடியாது. ஹமாஸ் இங்க தான் இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத வெளிப்படையா பப்ளிக் ஃபாரம்ல பேசுனாங்க. நெத்தன்யாகுக்கு நேரடியா எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுடைய பேச்சுகள் வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. நெத்தன்யாகு சொன்னதுக்கு நேரடி எதிர்நிலைப்பாட்டை வந்து ராணுவ தரப்புங்கிறது வெளிப்படுத்துனுச்சு. இதுல பப்ளிக் ஸ்பியர்லயே வந்து அது வெளிப்படுத்துனுச்சு பத்திரிகையாளர்கள்ட்டயே. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அக்டோபர் 7ஆம் தேதி ஹனிபல் டைரக்டிவ் பயன்படுத்துனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா லீக் செய்யப்பட்டுச்சு ஹாரட்ஸ் பத்திரிகைக்கு. செய்திகள் லீக் செய்யப்பட்டுச்சு. ஸோ இப்படி பல்வேறு இடங்கள்ல ராணுவத்துக்கும் நெத்தன்யாகுக்கும் ஏற்பட்ட முரண்பாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பின்னணிங்கிறது இந்த காசா போருக்கு பின்னான திட்டம்ங்கிறது எதுவுமே இல்லை நெத்தன்யாகு கிட்ட அப்படிங்கிறது தான். திட்டமிடல் இல்லாம நம்ம போரை நடத்த முடியாது அப்படிங்கிறது தான் ராணுவ தரப்பு வச்சிருந்த வாதம். நெத்தன்யாகு இதை பத்தி யோசிக்கவே கிடையாது. அவர் வந்து போர்ல தான் கவனம் செலுத்தினாரு. இதை பத்தி அவர் பேசுறதுக்குமே தயாரா இல்லை. இந்த தீர்வு திட்டம் என்னங்கிறதையும் அவர் பேசுறதுக்கு தயாரா இல்லை. ஸோ அந்த இடத்துல தான் இந்த முரண்பாடுகள் தீவிரமடைஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த இந்த முரண்பாடுகள் தீவிரமடைஞ்சிட்டு இருந்த இந்த சமயத்துல அமெரிக்க தரப்புல இருந்து இந்த போருக்கு பின்னான தீர்வு திட்டம் என்ன அப்படிங்கிறத பத்தி பெருமளவுக்கு இந்த அரபுலக நாடுகள் கூட பேச்சுவார்த்தையில அமெரிக்காவுடைய வெளியுறவு ராஜாங்க திணைக்களம் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது வெளியுறவுத்துறை. பிளிங்கனுடைய விசிட் ஒவ்வொரு தடவை வரும்போதும் போருக்கு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இத எப்படி தீர்வு திட்டத்தை வைக்கிறது, எப்படி இதை வந்து நம்ம நம்மளுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்பியருக்குள்ள இந்த காசா பிரச்சனையை வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல தான் வந்து அவங்களுடைய கவனம் பூரா இருந்தது. அதுல பெருமளவுக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, எகிப்து, ஜோர்டான் போன்ற நாடுகளுடைய விசிட்டுங்கிறது அந்த இத பின்னணியில தான் வந்து நடந்துச்சு. ஸோ இதுல தான் இடையில செய்திகள் வந்துச்சு. இது ஒரு ஒரு இன்டர்நேஷனல் கோலிஷன் ஃபோர்ஸ் காசாவுடைய போருக்கு பின்னாடி அதனுடைய பாதுகாப்பையும் அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனையும் பார்க்கணும் அப்படிங்கிற இடத்த நோக்கி அவங்க செய்திகளை லீக் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு சமீபத்துல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒத்துக்கிட்டதா ஒரு செய்தி வந்து பரவுனுச்சு. இந்த தீர்வு திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டதாகவும், அதுல ஹமாஸ் வந்து இந்த பகுதியில எந்த இதுலயும் ஈடுபடக்கூடாது. பலஸ்தீன் அத்தாரிட்டி வந்து இந்த ஒட்டுமொத்த க பலஸ்தீனத்தினுடைய அரசியல் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பலஸ்தீன் அத்தாரிட்டி கையில் எடுத்துக்கணும். அதுல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒரு கோரிக்கையை வச்சுது. ஏன்னா நெத்தன்யாகு பலஸ்தீன் அத்தாரிட்டியினுடைய லீடர்ஷிப்புக்கு ஓகே சொல்லல. பலஸ்தீன் அத்தாரிட்டியையும் வந்து அனுமதிக்க தயாரா இல்லை நெத்தன்யாகு. ஸோ அந்த இடத்துல அமெரிக்காவுடைய தீர்வு திட்டத்துல பலஸ்தீன் அத்தாரிட்டி இல்லாம பலஸ்தீனத்தோட ரெப்ரசன்டேஷன் இல்லாம இந்த பிரச்சனையை வந்து நம்ம அணுக முடியாது. போருக்கு பின்னான தீர்வுல பலஸ்தீன் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கறத அமெரிக்க தரப்பு அவங்களுடைய இதா வச்சிருந்தாங்க. ஆனா நெத்தன்யாகு அதுக்கு ஒத்துக்கல. நெத்தன்யாகு தொடர்ந்து சொன்னது என்னன்னா, பலஸ்தீனியர்கள் இந்த பகுதியை வந்து கட்டுப்படுத்த முடியாது. நாம தான் கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா சர்வதேச நாடுகளுடைய படைகள் வந்து கட்டுப்படுத்தணும். அப்பதான் வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம தீர்க்க முடியும். அதனால பலஸ்தீனியர்கள்ட்ட யாரா இருந்தாலும் அதை வந்து நம்ம அனுமதிக்க முடியாது. அது பலஸ்தீன் அத்தாரிட்டியா இருந்ததுனால அதுகிட்ட நம்ம அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது தான் நெத்தன்யாகு தரப்பினுடைய டிமாண்ட். ஸோ இது வந்து முரண்பாடுகளா அவங்களுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு முரண்பாடுகளாவே போயிட்டு இருந்துச்சு. தீர்வுக்கே வரல. ஸோ இந்த இடத்துல அந்த லீக் செய்யப்பட்ட பத்திரிகை தகவல்ல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பலஸ்தீன் அத்தாரிட்டியோடைய முகமது அப்பாஸ் இல்லாம அந்த பிரைம் மினிஸ்டரா இருந்து இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியல. பலஸ்தீன் அத்தாரிட்டியால இந்த பிரச்சனையை எதையுமே தீர்க்க முடியல. பலஸ்தீன் அத்தாரிட்டியோடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணி பிரதமரா இருந்து வெளியேறின அந்த தலைவரை கொண்டு வந்து அவரு தலைமையில இந்த அத்தாரிட்டியை கொண்டு போகணும், பலஸ்தீன் அத்தாரிட்டிய. அதுல முகமது அப்பாஸ் இருக்கக்கூடாது. இல்லாம இவங்க கூட வந்து இவங்க வந்து அதை கட்டுப்படுத்திட்டோம், அவர் தலைமையில வந்து கட்டுப்படுத்திட்டோம் அப்படிங்கிற தீர்வு திட்டத்தை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வச்சதாகவும் அந்த செய்தி வந்து சொன்னிச்சு. இப்போ ஐ திங்க் வந்து எனக்கு எனக்கு பட்ட வகையில இந்த இந்த திட்டமிடல்ங்கிறது மேற்கத்திய தரப்பால வைக்கப்பட்டு
அப்பாஸ வெளியேத்திட்டு வேற ஒருத்தரை கொண்டு வந்து தங்களுக்கு இன்னும் சுமூகமான ஒருத்தரை கொண்டு வந்து அவர் மூலமா இந்த பகுதியை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த தீர்வு திட்டங்கிறது ஃபத்தா அமைப்புக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ஃபத்தா அமைப்பினுடைய ஒட்டுமொத்த நோக்கமுமே இந்த போரை பொறுத்தளவுலையும் சரி, இந்த இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவுலையும் சரி, அதனுடைய ஒட்டுமொத்த நோக்கமுமே வந்து அப்பாஸ பொறுத்தளவுல அவர் ரூலிங் செக்ஷனா இருக்கணும்னு நினைச்சாரு. ரூலிங் செக்ஷனா இருக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அவருடைய பதவியை விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த லக்ஸுரிய வந்து அவர் அனுபவிக்கணுங்கிறது தான் அவருடைய பிரதான நோக்கமா இருந்தது. அதுக்கு இன்னைக்கு செக் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க மேற்குலக தரப்பு. ஸோ அந்த இடத்துல இனிமே வந்து இந்த மேற்குலக தரப்ப நம்பி பயன் இல்ல. ஸோ நம்மளுடைய இடத்த வந்து காப்பாத்த வேண்டிய இடத்துல தான் ஐ திங்க் வந்து இவரு அப்பாஸ் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டு வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது அது இவர் அது இது தூண்டுனதுக்கான ஒரு அடிப்படை காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவர் தான் அந்த அதே நீங்க சொல்ற பேரு சலாம் ஃபயத் அப்படின்னு சொல்லி இவர் தான் முன்னாள் பிரதமரா இருந்தவர் அந்த பாலஸ்தீன் ஆமா, அத்தாரிட்டில. இவர் தான் இப்ப வந்து யுஏஇ புஷ் பண்றதுக்காக சொல்லப்படுது. ஆமா சொல்லப்படுது. ஸோ இப்ப இதுவும் வந்து அதுக்கு ஒரு காரணம். இந்த இந்த பேச்சுவார்த்தைக்கு தூண்டுறதுக்கான ஒரு காரணம், இல்ல தீர்வு திட்டத்த வைக்கிறதுக்கான ஒரு காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அப்பாஸ் வந்து ரொம்ப பதவி மோகம் கொண்ட ஒரு மனிதர் தான். ஸோ அதனால தன்னுடைய பதவி போகுது. அதுக்கு மேற்குலத்திய நாடுகள் முடிவு பண்ணிட்டாங்கங்கிறதுனால வந்து அவரு அதுலேருந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஏற்கனவே இந்த தீர்வு திட்டத்த வச்சு இவங்கக்குள்ள வந்து முரண்பாடுகள தீர்க்கறதுக்கான முயற்சியில ரஷ்யா வந்து ஈடுபட்டிருந்தது. இப்போ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அ சவுதி அரேபியாவுக்கும், அ ஈரானுக்கும் இருந்த முரண்பாட்ட தீர்க்கறதுக்கான நடவடிக்கையில ரஷ்யா ஈடுபட்டு, பின்னாடி அது பீஜிங்க்கு அனுப்பப்பட்டு, பீஜிங் வந்து அது தலைமை ஏத்து நடத்தி, கடைசியா அத அவங்க முன்னிலையில தான் வந்து அந்த தீர்வு திட்டம் வைக்கப்பட்டு அது வந்து சைன் செய்யப்பட்டுச்சு. 2 நாட்டுக்குமான உறவு மீளுருவாக்கம்ங்கிறது அந்த பின்னணியில நடந்துச்சு. இப்ப அதே சிமிலர் சிச்சுவேஷன் இன்னைக்கு பலஸ்தீனத்துல இருக்கிற அந்த பிளவ நீக்கிறதுக்கான முயற்சியில இப்ப இன்னைக்கு நடக்குது. ஆ இது வந்து நீங்க இந்த பின்னணியில சமீப காலங்கள்ல இடம்பெற்ற நிகழ்வுகள், இவங்க மேற்கத்திய நாடுகள் வைக்கிற திட்டங்கள், அதுக்கான எதிர்விளைவுகள், இந்த பின்னணியில நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு மிக முக்கியமானதா தெரியும். ஆனா அதே நேரத்துல பிராடர் சென்ஸ்ல உலக ஒழுங்கு மாற்றம் உலக ஒழுங்கு மாற்றம் நடக்குது அப்படிங்கிற இடத்திலிருந்து இத நீங்க அணுகுனீங்கன்னா, அத பத்தி நம்ம ஒரு வீடியோ முழுக்க பேசியிருக்கோம். உலக ஒழுங்கு மாற்றம்ங்கிறது ஏன் ஏற்படுது? இருக்கிற எக்ஸிஸ்டிங் உலக ஒழுங்குல இருக்கிற குறைபாடுகள், அது இவ்வளோ காலம் எப்படி வந்து அந்த உலக ஒழுங்கு கட்டமைக்கப்பட்டிருந்தது? எப்படி வந்து அது ஆட்சி செய்யப்பட்டுச்சு? அப்படிங்கிறது எல்லாத்தையும் பத்தி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கான ஒரு வீடியோ வந்து இந்த போர் ஆரம்பிச்ச சில காலங்கள்லயே நம்ம போட்டிருந்தோம். அ தோழர் வந்து அந்த லிங்க் வந்து இந்த இதுல டிஸ்கிரிப்ஷன்ல குடுப்பாரு. நீங்க பார்க்கலாம். அதுல நம்ம தெளிவா பேசியிருந்தோம். புது உலக ஒழுங்கு உருவாகணும். புது உலக ஒழுங்குக்கான தேவை எதுக்காக எழுது? அந்த தேவையினுடைய அடிப்படை என்ன? ஏன் வந்து புது உலக ஒழுங்கு தேவை? ஏற்கனவே இருக்கிற உலக ஒழுங்குல இருக்கிற குறைபாடுகள் என்ன? அந்த குறைபாடுகள களைஞ்ச ஒரு புது உலக ஒழுங்கு தானே தேவை. அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் வந்து அடுத்த புது உலக ஒழுங்கு உருவாகணும். ஏற்கனவே இருக்கிற யூனிபோலார் மூவ்மெண்ட்ல இருந்து அம் பைபோலார் மூவ்மெண்ட்டா அ சோவியத் காலத்துல வந்து உருவான உலக ஒழுங்கு, அந்த முயற்சிங்கிறது ஏன் தோல்வி அடைஞ்சது? அது தோல்விக்கு பிறகு மீண்டும் ஒரு பைபோலார் உலக ஒழுங்கு உருவாக்குறதுக்கான வயபிலிட்டி கிடையாது. அதனால மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டர் தான் தேவை. அதுதான் அதுக்கான தீர்வா இருக்க முடியுங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே அந்த வீடியோல வந்து தெளிவா பேசியிருக்கோம். தோழர்கள் வந்து அந்த வீடியோ கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒட்டுமொத்தமான அந்த குளோபல் ஜியோபாலிட்டிக்ஸ்ங்கிறது பெருமளவுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். ஸோ ஐ திங்க் வந்து அந்த தோழர் வந்து நீங்க அத போடுங்க. அத வந்து தோழர்கள் கேட்கட்டும். ஸோ அதுல வந்து நம்ம இந்த எல்லா விஷயத்தையும் பேசியிருந்தோம். அதுல எப்படி பலஸ்தீன் பிரச்சனைங்கிறது பிரதானமான பிரச்சனையா இருக்குங்கிறத பத்தி பேசியிருந்தோம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் உலக ஒழுங்குல, இந்த எக்ஸிஸ்டிங் உலக ஒழுங்கு உருவாகும்போது இருந்த பிரச்சனை, இன்னும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையா இருக்கிறது தான் பலஸ்தீன் பிரச்சனை. அதுக்கான தீர்வு இன்றைய வரைக்கும் எட்டப்படல. அப்போ புது உலக ஒழுங்குன்னு ஒண்ணு உருவாகணும்னா,
இந்த ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிரச்சனைகளுக்கான தீர்வை வந்து அந்த புது உலக ஒழுங்கு குடுக்கணும். அதுக்கான கெப்பாசிட்டி இருந்ததுன்னா மட்டும்தான் புது உலக ஒழுங்கு உருவாக முடியும். அந்த இடத்துல தான் புது உலக ஒழுங்க கட்டமைக்கிற இந்த 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 ஸ்ட்ராட்டஜிக் திங்கர்ஸ் நாடுகள் இங்க இத எல்லாத்தையும் வந்து கன்சிடரேஷன்ல எடுத்து புது உலக ஒழுங்குக்கு என்னென்ன அவசியம், எதெல்லாம் வந்து பிரச்சனைகள தீர்த்தா இந்த புது உலகங்களுடைய எஃபெக்டிவ்னஸ்ங்கிறது சர்வதேச அரங்குல அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிற பின்னணியில வந்து இத அணுகுறாங்கங்கிறத அந்த வீடியோலயே நம்ம பேசியிருந்தோம். அதனுடைய ஒரு முயற்சியா இந்த பாலஸ்தீன் பிரச்சனைக்கான தீர்வை நோக்கிய ஒரு முதற்கட்ட நிகழ்வா இந்த மல்டிபோலார் வேர்ல்ட் ஆர்டருடைய முயற்சியா நம்ம இத பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த பின்னணியில தான் இவங்களுக்கு இடையிலான அந்த உறவு மீளுருவாக்கம்ங்கிறது நடக்குது. இந்த பின்னணியில தான் இந்த பகுதியினுடைய 2 ரைவல் ஃபோர்ஸா இருந்த அ ஈரானுக்கும், சவுதி அரேபியாவுக்குமான அந்த முரண்பாடுகள் தீர்க்கப்பட்டுச்சு. இந்த பின்னணியில தான் அந்த 2 நாடுகளும் பிரிக்ஸ் அமைப்புல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமா இந்த பின்னணியில தான் சிரியாவுக்கும், அ துருக்கிக்கும் இருக்கிற பிரச்சனை தீர்க்கப்படுறதுக்கான முயற்சியும் நடக்குது. இப்ப அந்த பின்னணியில தான் எர்டோகான் வந்து ரஷ்யால மாஸ்கோல அ சிரியன் பிரசிடென்ட் அல் அசாத வந்து மீட் பண்ணி பேசுறாரு. அவங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை வந்து நடக்க போகுது. இப்ப இது எல்லாமே இந்த இப்ப காணொளி இதுல தானே? ஆமா. இந்த காணொளியில எல்லா ஓகே. விஷயத்த பத்தியும் நம்ம பேசியிருந்தோம். ஏன் வந்து பலஸ்தீன் பிரச்சனைங்கிறது பிரதானமானது? ஏன் வந்து அவ்வளவு அவசியமானது? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம தெளிவா பேசியிருந்தோம். அப்ப வந்து அதுதான் இன்னைக்கு நடக்கிற விஷயம். போர் தொடங்குன 3வது மாசம் சரியா சொல்லியிருக்கோம். 91வது நாள்ல 3வது மாசம் இத பேசியிருக்கோம். போர் தொடங்கி. இப்ப இதுதான் நடக்க போகுது ஃபர்தரா அப்படின்றது கிட்டத்தட்ட நீங்க சொன்னது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துட்டே வருது. தோழர்கள் ஆமா. தொடக்கத்திலேருந்து நம்மள அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நோக்கி எல்லா தோழருக்கும் தெரியும். ஆமா. அத நோக்கி தான் இப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாமே நகருது. இப்ப சைனாவுடைய முக்கியத்துவம்ங்கிறது, சைனா வந்து இந்த முயற்சியில ஈடுபட்டதனுடைய அடிப்படை காரணம்ங்கிறது, பலஸ்தீனுக்கான பிரச்சனைக்கான முடிவு, தீர்வு. இப்ப இந்த தீர்வ வைக்கிறதுக்கு, அங்க வந்து ஒரு நேஷனல் யூனிட்டி தேவ. ஆ ஒரு அமைப்பு முழு கட்டுப்பாட்டையும் வச்சிருக்க கூடாது பாலஸ்தீனத்த. அது வந்து ஒரு எல்லாரையும் இணைத்த ஒரு தீர்வு திட்டமா இருக்கணும். எல்லாரும் அதுக்குள்ள இருக்கணும். எல்லாருடைய பங்களிப்பும் அதுக்குள்ள இருக்கணும். ஸோ அந்த பின்னணியில தான் அதுக்கு தீர்வு திட்டத்த வந்து வழங்க முடியும். அந்த பின்னணியில தான் இப்ப இந்த நேஷனல் யூனிட்டி வந்து உருவாக்கப்படுது. அதுக்கு இந்த ரைவல் அமைப்புகளா இருக்கிற ஃபத்தாலிருந்து ஹமாஸ், பிஐஜே போன்ற எல்லா அமைப்புகளையும் ஒரு அணிக்குள்ள கொண்டு வந்து இந்த போரை நிறுத்துறதுக்கு பயன்படுத்தி, அடுத்த கட்டமா இதனுடைய தீர்வு திட்டத்தை நோக்கி நகர்த்துறது தான் இதனுடைய பிரதான நோக்கம். இப்ப இதுக்கு எதிர்நிலைப்பாட்டை எடுத்து மேற்கத்திய நாடுகளுடைய அணி வந்து செயல்படுது. அது இதுக்கு தீவிரமா வந்து எதிர்நிலைப்பாட்டை எடுத்து செயல்படுது. இப்படி வந்து நீங்க தீர்க்க முடியாது. அதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். அப்படிங்கிறது தான் அதனுடைய நிலைப்பாடு. அதனால தான் அது சர்வதேச படைகள அங்க கொண்டு வந்து நிறுத்துவோங்கிற தீர்வு திட்டத்தை நோக்கி நகருது. ஆ அதே மாதிரி பலஸ்தீன் அத்தாரிட்டி இதுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்த முடியாதுங்கிற இடத்த வந்து நெதன்யாகு சூஸ் பண்றாரு. ஸோ அதனால பாலஸ்தீனியர்களுக்கு இந்த பிரச்சனையில வந்து எந்தவித முடிவெடுக்கும் அதிகாரமும் கிடையாது. அவங்க அவங்களுடைய தலைவிதிய தீர்மானிக்க முடியாது. அப்படிங்கிற இடத்துல நெதன்யாகு உடைய அரசாங்கம் தீர்வு திட்டத்த வச்சிருக்குது. அதே நேரத்துல அமெரிக்கா இது எல்லாத்தையும் அ கன்சிடரேஷன்ல எடுத்து இங்க இருக்கிற பார்ட்னர்ஸ் உடைய கருத்துக்களையும் வந்து எடுக்க வேண்டிய நிலையில இருக்கு. ஏன்னா, அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எல்லா பார்ட்னர்ஸும் அவங்களுடைய பார்ட்னர்ஸா இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஒத்துக்கிற ஒரு தீர்வு திட்டத்த வந்து முன்வைக்கணும். ஸோ அந்த பின்னணியில தான் யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தினதுல பாலஸ்தீன் அத்தாரிட்டில வேற ஒரு தலைவர கொண்டு வந்து அவங்கள்ட்ட அந்த பொறுப்ப ஒப்படைச்சுட்டு, இதுக்கான தீர்வு திட்டத்த வைக்கணுங்கிற இடத்த நோக்கி அவங்க நகர்றாங்க. ஆனா, இதுக்கெல்லாம் தீர்வு திட்டத்த வப்பாங்களா? ஏன்னா, ஏற்கனவே இவங்க ஒரு தடவ ஏமாத்தியிருக்காங்க. ஸோ, அதனால இனிமே மீண்டும் நம்புறதுக்கு இந்த பாலஸ்தீனியன் மக்கள் வந்து தயாரா இல்ல, மேற்குலக நாடுகள நம்புறதுக்கு. ஸோ, இப்ப இந்த பின்னணியில இதற்கான முழுமையான தீர்வு திட்டமா வந்து இப்ப சைனீஸ் தரப்புல வைக்கிறதுங்கிறது, சைனீஸ் அணி தரப்புல வைக்கிறதுங்கிறது, சர்வதேச அரங்குல அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு திட்டமான அந்த 67 பார்டர் பிரகாரம் வந்து பாலஸ்தீனமும், இஸ்ரேலும் அப்படிங்கிற ஒரு பின்னணியில
2 நாடுகளுக்கான தீர்வு திட்டத்தை வந்து வைக்கிறாங்க. இப்ப இதுல சில முரண்பாடுகள் இந்த அமைப்புகளுக்குள்ளேயே வந்து சில முரண்பாடுகள் இருக்கு. அதுல குறிப்பா வந்து PIJ, பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாது, இஸ்ரேல்ங்கிறது உருவாக்கப்பட்டதிலிருந்து அது வந்து அநீதியா அந்த நாடுங்கிறத அங்கீகரிக்கவே கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை வச்சிருக்கிற ஒரு அமைப்பு, மிக முக்கியமான அமைப்பு. ஸோ அதுக்கு இதுக்கு எதிர்நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. அது வந்து இதுல பதிவு பண்ணியிருக்கு, தன்னுடைய வாதங்களை பதிவு பண்ணியிருக்கு இந்த கூட்டத்திலேயே. அது சொல்லியிருக்கு என்னன்னா, இது வந்து இறுதிகட்டமான ஒரு தீர்வு கிடையாது, இது வந்து இறுதிகட்டமான கம்யூனிகே கிடையாது, இது வந்து தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து இடம்பெறும், இது ஒரு முதற்கட்ட நடவடிக்கை அப்படிங்கிற இடத்தை நோக்கி அதனுடைய கருத்துங்கிறது பதிவு பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஹமாஸ்ங்கிறது இது ஒரு முதற்கட்ட நடவடிக்கை, அதனால தொடர்ந்து இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், தொடர்ந்து வந்து இதை பத்தி பேச்சுவார்த்தை நடத்தி இந்த முழுமையான தீர்வு திட்டத்தை நோக்கி நகருவோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தான் நடந்திருக்கு. இப்போ இது வந்து சர்வதேச ஜியோபொலிட்டிக்கல் மாற்றங்களின் பின்னணியில வந்து இது உலக பவர்களால வந்து இது நகர்த்தப்படுது. எதிரணிகள் வந்து அதை சப்பட்டாச் பண்றதுக்கான நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நடந்திருக்கு. இப்போ நீங்க வந்து ஈவன் இன்க்ளூடிங் வந்து இந்த எர்டோகான் அல்லசாத்துடைய மீட்டிங்கிறது ஒரு இந்த சின்ன இது சர்வதேச நான் இல்ல நீங்க ஆக்சுவலா முதல்ல வந்து இங்க அந்த சிரியா துருக்கி அதுக்குள்ள நான் தடுத்துட்டேன் அந்த இதை சொல்லணுன்றக்காக அந்த டெம்ப்ளேட் காட்டணுங்கிறதுக்காக. ஏன்னா அதுல இப்போ ஒரு விஷயத்த நம்ம இதை முடிக்கும் போது இந்த பாட்டை முடிக்கும் போது கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பீஜிங் டிக்ளரேஷன் அப்படின்றது இது வந்து ஒரு முதல் ஸ்டெப் தான். இன்னும் அந்த பீஜிங் டிக்ளரேஷன்ல இன்னும் ஷார்ப் பண்ண வேண்டியது இருக்கு, இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி இன்னும் ஃபைனலா அக்ரிமெண்ட் ஆகி சைன் ஆகி வர வேண்டியது இருக்கு. அப்படித்தானே? இப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்கள் வந்து ஒரு அவுட் சைடு ஃப்ரேம் அப்படிதான் சொல்லணும். கரெக்டா? இப்படிதான் இதை நோக்கி தான் இந்த இது போகுது, இந்த பீஜிங் டிக்ளரேஷன் அப்படின்றது. ஆனா இன்னமும் PIJ சொல்ற மாதிரி, ஹமாஸ் சொல்ற மாதிரி இன்னும் உள்ளுக்குள்ள நிறைய ஒர்க் பண்றாங்க அந்த டிக்ளரேஷனை ஃபைனல் பண்றது. கரெக்டா? டிக்ளரேஷன் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. சரி. டிக்ளரேஷன் ரெடி ஆயிடுச்சு, முதற்கட்டமான டிக்ளரேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனா அதுவே வந்து தீர்வு திட்டம் கிடையாது. முதற்கட்டமா வந்து அது அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தைக்கு அவங்க போறாங்க. மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க. அப்போ முடிவான ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ரெடி பண்ணி அதை வந்து எல்லா அமைப்புகளும் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது வந்து செயல்பாட்டுக்கு வரும். இப்போதைக்கு இவங்களுக்குள்ள வந்து உறவுகளை ஏற்படுத்துறது, கன்சென்சஸ் கவர்மெண்ட்டை வந்து நேஷனல் லெவல்ல உருவாக்குறது, அதுதான் வந்து பாலஸ்தீனியத்தோடைய அஃபேர்ஸை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களுடைய தீர்வு திட்டம். அதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இதுல முரண்பாடு எங்கெங்க இருந்து வருதுன்னா, இந்த போரை நிறுத்துறதுக்கு இப்ப ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் வந்து எல்லாருமே செயல்படுறாங்க. அதே மாதிரி ஃபத்தா அமைப்பும் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள வரணுங்கிறது இவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அது வருமா என்னங்கிறது தெரியல. இப்ப ஃபத்தா அமைப்பும் வந்து நேரடியா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள வரணும், தாக்குதல் நடவடிக்கைக்குள்ள வரணுங்கிறது இவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அது இவங்க என்ன சொல்றாங்க என்னங்கிறது தெரியல. இப்படி பல்வேறு டீட்டெயில் லெவல்ல வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. அது வேணும், தேவைப்படுது. அதே மாதிரி ஏற்கனவே டிக்ளரேஷன் வந்து அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் பொதுமக்கள் மத்தியில வெளிவரல. அதோடைய லீக்க வந்து பல பத்திரிகை நிறுவனங்கள் வெளியிட்டு இருக்காங்க. அதை வந்து அவங்க மறுத்திருக்கிறாங்க. பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதும் சரி, ஹமாஸும் சரி, அது வந்து வெளியில வந்திருக்கிறதுங்கிறது உண்மையானது கிடையாதுங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. பல்வேறு முரண்பாடுகள் இருக்குங்கிறதுல. ஆனா அபிஷியலா வெளியில வந்ததுக்கு அப்புறம் வந்து அது அவங்க கொடுக்கிற ஃபைனல் டிக்ளரேஷன் தான். ஓகே ஓகே ஓகே. இல்ல நான் இதை ஏன் அதுக்கு மேலேயும் பேச்சுவார்த்தைகள் வந்து தொடரும். புரிஞ்சிருச்சு. இல்ல இதை நான் ஏன் பர்டிகுலரா கேட்டேன் அப்படின்னா, நேத்து நான் வந்து தோழர்களுக்கு வந்து டெலிகிராம்ல நான் கொடுத்திருந்தேன் ஒரு 8 பாயிண்ட் வந்து அல்மயாதீன் வந்து அதை ஸ்லைடா ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. சோ அதெல்லாம் நான் தோழர்களுக்கெல்லாம் கொடுத்த பிறகு அதுல நிறைய விவாதம்லாம் நடந்துச்சு அதை பத்தி. அதன் பிறகுதான் வந்து PIJ இருந்து அப்படி ஒரு அறிக்கை வந்துச்சு, இன்னும் ஃபைன் டியூன் பண்ண வேண்டியிருக்கு, இன்னும் இதுல சிலது நாங்க ஏத்துக்கல சிலதுன்னு. எனக்கு அதுல ஒரு குழப்பம் வந்துருச்சு. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அது இன்னும் இது வந்து முதல் கட்டமா, இன்னும் அதுல நிறைய ஒர்க் உள்ள இருக்கு அப்படின்றது புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த சிரியா, துருக்கி இதுல வந்து என்ன மாதிரியான இது நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? ஆகஸ்ட் மாசம் சந்திக்கிறாங்க எர்டோகனும் ஆசாத்தும். இதனோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? இவங்களுக்கு இடையிலான அமைதி தான் அடுத்து. ஏற்கனவே துருக்கி இவங்களுக்கும் ஈரானுக்கும்
சவுதி அரேபியாவுக்கும் ஏற்படுத்தின அந்த அதே அமைதிக்கான அந்த தீர்வு திட்டம்ங்கிறது இப்ப இங்கேயும் வந்து அதை நோக்கி தான் வந்து நகருது. இப்ப இதுல உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் தீர்வு திட்டத்தை வச்சது, அந்த அமைதியை உருவாக்குனதுங்கிறது, அதனுடைய பின்னணிங்கிறது, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பிரிக்ஸ்குள்ள வந்தாங்க. அந்த 3 பேருமே சொல்லலாம் நம்ம. நம்ம வந்து அது அடுத்து அது நடக்கணும். அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் ஈரானுக்குமான உறவுங்கிறது ஸ்மூத்தா சமாதானமாகணும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீ கண்டிஷனா வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. இப்ப பிரிக்ஸ்குள்ளேயோ இல்ல எஸ்சிஓக்குள்ளேயோ வந்து அமைப்புகளை கொண்டு வர்றதுக்கு சில ப்ரீ கண்டிஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை தீர்த்தா மட்டும்தான் ஒரு வாயபிள் பார்ட்னர்ஷிப்குள்ள வந்து வர முடியும். அவங்களுடைய செயல்பாடுங்கிறது காத்திரமா இருக்க முடியும். அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இதை ப்ரீ கண்டிஷனா வைக்கிறாங்க. பிரிக்ஸ்குள்ள வரணும்னா இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிற இடத்துல. ஸோ அந்த பின்னணியில தான் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பிணக்குகளை தீர்க்கறதுக்கான முயற்சியும் வந்து இதே பிரிக்ஸ் அமைப்பால எடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாகிஸ்தானை பிரிக்ஸ்குள்ள கொண்டு வர்றதுக்கு ப்ரமோஷன் வந்து, அதாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது ரஷ்யா. ரஷ்யா தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு பாகிஸ்தானை வந்து பிரிக்ஸ்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அவங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது ரஷ்யா தான். இப்போ ரஷ்யா வந்து இந்தியா கூட நல்ல நெருக்கமா இருக்கிற ஒரு நாடு. ஸோ அதனால வந்து இந்த தீர்வை வந்து இவங்களுக்குள்ளையிலான உறவை வந்து சுமூகமா ஆக்கணும் அப்படிங்கிறது வந்து இதனுடைய பின்னணி நிகழ்ச்சி நிரலா இருக்கு. அதே பின்னணியில தான் இன்னைக்கு ஏர்தோவானுக்கும் துருக்கிக்கும் சிரியாவுக்குமான அமைதி முயற்சிங்கிறது நடக்கிறதா நான் உணர்றேன் பர்டிகுலரா. ஏன்னா துருக்கி பிரிக்ஸ்க்கு உள்ளுக்கு போறதுக்கான கோரிக்கையை வச்சிருக்கு. அதே மாதிரி எஸ்சிஓக்குள்ள போறதுக்கும் விருப்பம் தெரிவிச்சிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பூர்த்தி செய்யப்படணும்னா முதல்ல இந்த பகுதியினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணும். அதுலயும் குறிப்பா இவங்களுக்கு இடையிலான உறவுகளை வந்து சரி பண்ணும். இப்ப இதுல இன்டைரக்டா ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, அப்போ துருக்கி உள்ளுக்கு வர்றது மட்டும் இல்ல, சிரியா இதுக்கு உள்ளுக்கு வர்றதுக்கும் காத்துக்கிட்டு இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. சிரியா உள்ளுக்கு வர்றதுங்கிறது இப்போதைக்கு பிராக்டிக்கலான விஷயம் கிடையாது. ஏன்னா சிரியாக்குள்ள போர் நடந்துகிட்டு இருக்கு. அதனால போர் நடக்கும்போது அந்த நடவடிக்கை வந்து நடைபெறாது. அப்போ போருக்கு பின்னாடி சிரியாவும் இந்த அமைப்புக்குள்ள வரப்போகுது. துருக்கியும் இந்த அமைப்புக்கு உள்ளுக்கு வரணும்னா சிரியா கூட உறவுகளை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு பிரதான டிமாண்டா வந்து இந்த நாடுகளால வைக்கப்படுறதா நமக்கு தெரியுது. இப்போ நான் இதே இப்ப இத நான் என்ன இதுல வந்து நான் ஒரு உதாரணம் சொல்லணும். இப்ப இது நீங்க சொன்ன பிறகு தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது. 11 வருஷத்துக்கு அப்புறமேல யுஏஇ, இவங்க சவுதி 2 பேரும் வந்து திருப்பி வந்து சிரியா கூட உறவுகள புதுப்பிச்சிருக்காங்க. யுஏஇ உடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சிரியா போயிட்டு வந்தாரு. அங்க வந்து யுஏஇ உடைய ஐக்கிய அமீரகத்தினுடைய இது தூதரகம் திறக்கப்பட்டுச்சு. அதே போல இதுக்கு டமாஸ்கஸ்க்கு இதுல இருந்து ரியாத்ல இருந்து ஃபிளைட் விட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இப்ப நீங்க சொல்ற மாரி அ சிரியாவ மையமா வச்சு தான் மீதி எல்லாமே இந்த பிரிக்ஸுக்குள்ள நீங்க வரணும்னா, சிரியா கூட உங்களுடைய உறவுகள இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நடந்திருக்கு. இது நடந்த பிறகு தான் வந்து அவங்க பிரிக்ஸுக்குள்ள அதே நீங்க சொல்ற மாரி பிரிக்ஸுக்குள்ள யுஏஇ வந்துருச்சு. இவங்களும் வந்துட்டாங்க. சவுதி வந்துட்டாங்க. சோ இப்ப எனக்கு இது இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. மாதிரியான சில ப்ரீ கண்டிஷன்ஸ் வந்து அவங்க வைக்கிறதா நமக்கு தெரியுது. ஏன்னா இப்ப இது வந்து அமைதியை உருவாக்குறதுக்கான ஒரு கூட்டணியா உருவாகி வருதுங்குதுன்னா, அப்ப அமைதியை வந்து அது உருவாக்கணும். வெறுமனே அமைதியை உருவாக்குறதுக்கான ஒரு கூட்டணியா நீங்க வாயால சொல்ல முடியாது. அமைதியை வந்து உருவாக்கணும், பிராக்டிகலுக்கு கொண்டு வரணும். அப்பதான் உங்க கூட வந்து எல்லாரும் வந்து இணையுவாங்க. இப்ப நீங்க என்னன்னா, எதற்காக ஒரு கூட்டணிக்குள்ள போகணும்? ஒரு மல்டிலேட்டரல் கூட்டணிக்குள்ள வந்து ஏன் போறோம்னா, நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும். சமூக, அதாவது இந்த நாடுகளுக்கு இடையிலான ப்ராஸ்பெரிட்டியை உயர்த்திக்கணும். அவங்களுடைய பாதுகாப்பு உயர்த்திக்கணும். அதுக்கு தான் வந்து கூட்டணிங்கிறது தேவை. கூட்டணிக்குள்ள போறதுக்கான ப்ரீ கண்டிஷன்ல இதெல்லாம் வச்சாங்கன்னாக்க, இது வந்து அமைதியை உருவாக்கும். இந்த அமைப்பினுடைய வலுவை வந்து உலகத்துக்கு வெளிப்படுத்தும். இன்னும் பல நாடுகள் வந்து இதுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஸோ இப்போ இதெல்லாம் தான் இதுக்கு பிரதான காரணம். ஏன்னா இப்போ ஒரு அமைப்பு உருவாகி வருதுன்னா, அது பலமான அமைப்புன்னு எப்ப சொல்ல முடியும்னா, அது பிரச்சனைகளை சால்வ் பண்ணுது. தொழில் வாய்ப்புகளை உருவாக்குது. பல நாடுகள வந்து ப்ராஸ்பெரிட்டி கொண்டு வருது. தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துதுன்னா மட்டும்தான் அந்த அமைப்புக்கு முக்கியத்துவம் இருக்கும். இப்ப அந்த பின்னணியில தான் இவங்க எல்லாருமே வந்து இயங்குறாங்க. இப்ப இந்த அமைப்பு முறை உருவாக்கத்தினுடைய அடிப்படையா வந்து அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, அமைதி.
இவங்களுக்கு இடையிலான சமாதானம். அப்ப ஒரு ஒரு கூட்டிணைந்து ஒரு ப்ராஸ்பரஸ் சொசைட்டியை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில இந்த அமைப்பு ஈடுபடுது அப்படிங்கிறத அவங்க ப்ரமோஷனா வந்து காட்டுறாங்க எல்லாருக்கும். ஸோ அதனால தான் இன்னைக்கு பல நாடுகள் வந்து இதுக்குள்ள வர்றதுக்கான விருப்பம் வந்து தெரிவிக்கிறாங்க, அப்ளிகேஷன் போடுறாங்க. ஸோ அந்த பின்னணியில தான் இதெல்லாம் நடக்குது. ஆ இப்போ சிரியாங்கிறது ஒரு ஒரு போர் நடைபெறும் பகுதியா இருக்கிறதுனால, இப்போ உடனே வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா பின்னால அது ஒரு கீ பார்ட்னரா வரப்போகுதுங்கிறது தான் இதுலேருந்து தெளிவா தெரியுது. ஓகே, ஓகே தோழர். அதே போல இந்த ஏமன் உள்ளுக்குள்ள நடந்திருக்கிறது, அது ஒரு நல்ல ஒரு அ நேர்மறையான விஷயமா பார்க்கப்படுது. அன்சருல்லாவுக்கும் அந்த பிஎல்சின்னு சொல்லக்கூடிய இது 2 அமைப்புகளுக்கும் இடையில. அதுவும் வந்து இதனுடைய ஒரு இன்னொரு வேலையா தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா ஓமன் வந்து அது உள்ள பேசியிருக்கு. ஆனா ஓமன் வந்து இதுவரைக்கும் பிரிக்ஸ்க்குள்ள போறதுக்கான அப்ளிகேஷன் குடுத்த மாரி எனக்கு தெரியல. இத எப்படி பார்க்குறீங்க? இது பியூர்லி வந்து யமன் அன்சாருல்லா அமைப்பினுடைய மிலிட்டரி பவர் தான் வந்து இந்த நெகோசியேஷன வந்து அச்சீவ் பண்ண வச்சிருக்கு. இது வந்து நீங்க பியூரா இன்னைக்கு சர்வதேச அரங்குல எம்மனுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது அ அவங்களுடைய ராணுவ பலம்ங்கிறது, இன்னைக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க அவங்க கூட வந்து உறவுகளை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்த வந்து உருவாக்குது. உங்களுக்கு தெரியும் போன வாரத்துல அந்த தாக்குதல் இடம்பெற்ற உடனே, ஹுடைடா ஏர்போர்ட்ல நடந்த தாக்குதல் நடந்த உடனே, உடனடியா சவுதியுடைய ராணுவ தரப்புங்கிறது, நாங்க இதுல எந்த வகையிலும் தொடர்பு இல்ல. நாங்க இதுக்கு உதவி பண்ணல அப்படிங்கிறத வெளிப்படையா அறிவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. அது ஏன் ஏற்படுதுன்னா, சவுதி அரேபியாங்கிறது ஒரு மிகப்பெரிய பலமான நாடு. சர்வதேச அரங்குல ஒரு மிக முக்கியமான நாடு. அதுக்கு நெறைய பார்ட்னர்ஸ் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. ஏன்னா பணக்கார நாடு, ஆயில் வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு நாடு. நெறைய ரிலேஷன்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப் எல்லார் கூடயும் வச்சிருக்கிற ஒரு நாடு. முக்கியத்துவம் வாய்ந்த நாடு. அந்த நாடு உடனடியா ஒரு விஷயத்த மறுத்துட்டு, அதுவும் ராணுவ தரப்புல இருந்து விளக்கம் குடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுதுன்னா, அந்த அளவுக்கு இந்த இந்த நாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்கு. அந்த அளவுக்கு இவங்க மிலிட்டரி பவர்ல வந்து உயர்ந்திருக்கிறாங்க. ஸோ, அதனால வேற வழி கிடையாது. சவுதி அரேபியாவுக்கு வேற வழி இல்லங்கிற நிலை இருக்கு. அதே பின்னணியில தான் இந்த பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்சு, இந்த உடன்பாடு வந்து எட்டப்பட்டிருக்கு. ஸோ, அதனால இது கம்ப்ளீட்லி மிலிட்டரி பவர்ங்கிறது இவங்களுக்கான தீர்வ வந்து வழங்குது. ஒரு பக்கம் அது மோரலி பலஸ்தீனியர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இனப்படுகொலையை தடுக்கிறதுக்கு. அதே நேரத்துல யெமனுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வந்து மிக முக்கியமானதா இருக்கு. அவங்களுடைய பலத்த நிரூபிக்க தான் அவங்களுடைய அ வேல்யூவ வந்து அவங்களால உயர்த்த முடியுது. ஸோ அந்த பின்னணியில இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் வந்து அவங்க தொடர்ந்து பண்றாங்க. யமன் அன்சார் அல் அமைப்பு ஒரு ஜஸ்ட் காஸ்க்காக பண்ணுது. அதே நேரத்துல தன்னுடைய நலனையும் அதுல வந்து எட்ட முடியுது. ஸோ இது வந்து 2 பக்கமும் வந்து அவங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையா தான் வந்து அவங்க ராணுவ நடவடிக்கைய தொடர்ந்து பண்றாங்க. ஓகே, ஓகே தோழர். புரிஞ்சிருச்சு. இது எல்லாத்துலயும் ஒரு நேர்மறையான அ ஆசிய கண்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு விதமா நடந்திருக்கக்கூடிய விஷயமா தான் இத நான் பார்க்குறேன். ஏன்னா, இது எந்த இடத்துலயும் வந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேற்கத்திய சக்திய வந்து உள்ள சேர்க்காம எல்லாமே நடந்திருக்கு. அதேபோல இது நே அந்த பீஜிங் டிக்ளரேஷனும் நேர்மறையா நடந்து, பலஸ்தீன் விடுதலை பெறணும் அப்படின்றது தான் நம்முடைய எண்ணம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். தோழர்களுக்கு வேற ஏதாவது சொல்லணுமா? ஆ வேற எதுவும் இல்ல தோழர். நன்றி. தோழர்களுக்கும் நன்றி. தோழர்களுக்கும் நன்றி. நீங்க லைக் போடுறதுனால தான் இப்ப நம்ம வீடியோஸ்லாம் நல்லா போகுது. ஸோ, அதனால உங்களுடைய ஆதரவ தொடர்ந்து குடுங்க. அதேபோல தோழர் சொன்ன அந்த வீடியோவோட லிங்க்க நான் கீழ தர்றேன். அதேபோல இமிடியேட்டா உங்களுக்கு உடனடியா உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதோட லிங்க்கும் கீழ இருக்கு. மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. நன்றி தோழர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.